ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரிமிர்ச்சி. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு அழகாக தோல் சீவிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி கட்டமாக க்யூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். பொரியலுக்காக இதை நான் அப்படி பண்ணியிருக்கேன். எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் நல்லா ஒரு அட்ராக்ஷனாக லுக்காக இருக்கும். அதுக்காக தான் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பிடணுன்னு ஒரு ஈகர்னஸ் அதிகமாகும். இதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக கடலைப்பருப்பு நறுக்குன்னு கடிப்பட்டு நல்லா இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் மிளகாய்த்தூள். நம்ம பொதுவாகவே வீட்டில் எல்லோரும் சாம்பாருக்காக மிளகாய்த்தூள் வச்சுருப்போம், அது போட்டுக்கலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டாலும் போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நான் கொஞ்சம் குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு சீக்ரெட். இந்த குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் வருது. அது பாயில் ஆகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் அந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா குழன்னு ஆகிடும், கிறிஸ்ப் வராது வெளியில். நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா கிறிஸ்பாகவும், இன்சைடு ஒரு சாஃப்டாகவும் நல்லா இருக்கும். முறைன்னு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணணும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிண்டி ஒன்று போல் வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்மளோட சிம்பிளாக ஸ்பீடாக செஞ்சு முடிக்கிற ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி தயிர் சாதத்தோடலாம் சாப்பிடுங்க. சும்மா பக்காவாக அட்டகாசமாக தூள் கலப்பு அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.